பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்கன்னா 6 டேஸில். பி மட்டும் ஒரு வேலையை 15 நாளில் முடிக்குது. அப்படின்னா ஏ அந்த வேலையின் 2 மடங்கை செய்து முடிக்க, அப்போ 2A செய்து முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 15க்கும் 6க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்தோம்னா 3 டைம்ஸ் போடலாம். ஸோ 2ங்கிறேன் 5 3s are 15 2 அவ்வளோதான். ஸோ அப்போ 30 கிடைக்குமா? நம்ம என்ன பண்ண போகிறோம், 30 divided by 6 போட்டோம்னா இது பண்ண யூனிட் ஒர்க் கிடச்சிடும். ஸோ 5 யூனிட் ஒர்க் பண்ணியிருக்கு. அடுத்து 30 divided by 15 போட்டோம்னா இது 2 யூனிட்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் வந்து அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 5 யூனிட் பண்ணியிருக்கு. பி மட்டும் 2 யூனிட் பண்ணியிருக்குன்னா 5லேருந்து 2 கழிச்சோம்னா ஏ மட்டும் பண்ண யூனிட்டோட வேலை கிடச்சிருமா? ஸோ ஏ மட்டும் பண்ண யூனிட்டோட வேலை வந்து 3 யூனிட். அப்போ 30 யூனிட் ஒர்க்கில் 3 யூனிட் மட்டும் ஏ பார்த்துருக்குன்னா ஸோ அவளை எவ்வளோ டேஸில் பார்த்துருக்கு அப்படின்னா 10 டேஸில் பார்த்துருக்கு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2 மடங்கு வேலை செய்து முடிக்க. அப்போ 10 டேஸ்னா 2 மடங்குறப்போ 2 × 10 20 டேஸ். ஸோ ஆன்சர் இதுக்கு 20 டேஸ். இப்போ இங்கே 2 மடங்கு இல்லை, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டாங்கன்னா 10 டேஸில் முடிச்சிருக்கோம். பட் 2 மடங்கு செய்து முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னா 20 டேஸ்.